ராத்திரி இருள்ல எதிரொலிச்சது விளையாட்டின் சத்தம். ஒவ்வொரு பந்துலையும் மறைஞ்சிருந்தது மரணத்தோட ஒரு ஓட்டம். டிவியோட வெளிச்சத்துல ஒரு பழைய சாபம் விழிச்சுது. ஒவ்வொரு விக்கெட்லயும் விழுந்தது உயிரின் நெருப்பு. நம்பிக்கை விளையாட்டின் அந்த முடிவை மாற்றியது. ஆனா அடுத்த ஓவர் சொல்லுச்சு, அந்த கதை ஒரு முடியாத பகுதி. அப்புறம் இவன் அவுட். விளையாட்டு முடிஞ்சது. புகையோடு வந்த ஒரு நீல கலர் ஜீப், ஒரு பழைய கற்கள், அப்புறம் மர வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுது. இந்த வீடு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ இது பல வருஷங்களா சுத்தமே பண்ணாத மாதிரி இருந்தது. சுவர்கள்ல கொடி பரவி இருந்தது. அப்புறம் ஜன்னல்கள் கருப்பு கண்கள் போல தெரிஞ்சது. ஜீப்பை விட்டு 3 பேர் கீழே இறங்கினாங்க. ஆஸ்தா எல்லாருக்கும் முன்னாடி இருக்கா. அவ பார்க்கறதுக்கு புத்திசாலியாவும் துணிச்சலாவும் இருக்கா. கல்பனா அவளுடைய தங்க. அவ தன்னோட ஃபோன்ல சிக்னலை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஃபியூஸ் அவங்களோட சித்தப்பா புள்ள. அவன் மஞ்சள்ல பளபளன்னு கிரிக்கெட் ஜெர்சி போட்டிருக்கான். அப்புறம் அவனுடைய தோல்ல ஒரு பெரிய பேக் இருக்கு. ஆஸ்தா அந்த பழைய வீட்டை பார்த்தா. அப்புறம் மெல்லமா மூச்சு விட்டா. அப்புறம் அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு பெரிய இரும்பு சாவியை எடுத்தா. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். தாத்தா வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. எங்க ஃபோனோட நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. அக்கா, ஒரு வாரம் நாம இங்க எப்படி இருக்கிறது? அட, நெட்வொர்க்கை பத்தி கவலைப்படாத ரீத்து. இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல் இருக்கு. கரண்ட் இருந்தா போதும். நான் என்னுடைய டேப்லெட்ல மேட்ச் பார்த்துக்குவேன். பியூஷ், நீயும் உன்னோட கிரிக்கெட்டும் முதல்ல சாமான உள்ள எடுத்துட்டு போ. ஆஸ்தா கதவை திறந்தா. அப்புறம் 3 பேரும் உள்ள போனாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள ஒரே இருட்டாவும் ஒரே நிழலாவும் இருந்தது. ஃபர்னிச்சர் மேல வெள்ளை துணிகள் போர்த்தப்பட்டிருந்தது. அப்புறம் காற்றுல ஒரு மாதிரி ஸ்மெல் தெரிஞ்சது. ஆஸ்தாவும் கல்பனாவும் தன்னோட பேக் எடுத்துட்டு உள்ள போனாங்க. அப்புறம் தூசி நிறைஞ்ச ரூமை கவனமா பார்த்தாங்க. பியூஸ் அங்கேருந்து ரூமோட மூளைக்கு ஓடினான். அவன் அங்க பெரிய டிவி இருந்தது. அது மேல இருந்த துணியை இழுத்தான். இது 1990ல ஒரு பெரிய டப்பா மாதிரி டிவி. பாருங்களேன், பழைய டப்பா டிவி. இத தாத்தா தூக்கி வீசிட்டாரு போல இருக்கு. பியூஷ், அது ஓடவும் செய்யாது. அது எவ்வளவு பழமை வாய்ந்தது. முயற்சி பண்றதுல தப்பு என்ன இருக்கு? அப்படி இது ஓடிச்சுன்னா மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 3 பேரும் வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு யாரோ கதவை வந்து தட்டினாங்க. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. கிராமத்துல இருந்து நம்மளை பார்க்க யாராவது வந்திருப்பாங்க. ஆஸ்தா நேரா கதவு கிட்ட போனா. அந்த கதவை திறந்தா. வாசல்ல கவிதா நின்றுட்டு இருந்தா. அவ அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவ சாதாரணமான ஒரு சூட் போட்டிருக்கா. அப்புறம் அவ ரொம்ப பயந்து போய் இருந்தா. அவ கையில ஒரு சின்ன கூடையில பழங்கள் இருந்தது. ஆனா அவளோட கைகள் நடுங்கிட்டு இருந்தது. ஆனா அவ மறுபடியும் பின்னாடி கிராம பாதைய பார்த்துக்கிட்டே இருந்தா. நீங்க இங்க தங்க வந்திருக்கீங்களா? நீங்க சிட்டில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, நான் ஆஸ்தா. இது என் தாத்தாவோட வீடு. நீங்க யாரு? என்னோட பேரு கவிதா. நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். என்னோட அம்மா பழத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க. கல்பனாவும் வாச கதவு கிட்ட வந்தா. ஏன், இங்கே ஏதாவது மிருகம் இருக்கா? மிருகம் இல்லை. கிராமமே அமைதியாக ஆனதுக்கப்புறம் அப்போ பழைய சத்தங்கள்லாம் திரும்பி கேட்க ஆரம்பிக்கும். அது முக்கியமாக அதுவும் மைதானத்தில் கரண்ட்டு மின்னும். கிடைச்சிடுச்சு, கேபிளோட வயர் கிடைச்சிடுச்சு. பியூஸோட குரலை கேட்டதும் கவிதாவோட முகமே மாறி போச்சு. அப்படி நீங்க டிவி பார்க்கறதா இருந்தா ஜாக்கிரதையா இருங்க. இங்க இருக்கிற டிவி அதை மட்டும்தான் காட்டும். அது காட்ட விரும்புறத. கவிதா சொன்ன வார்த்தைகள்ல ஒரு விசித்திரமான ரகசியம் இருந்தது. இப்படி சொல்லிட்டு அந்த பழக்கூடைய அவ கதவு கிட்ட வச்சா. அப்புறம் அவ அங்கிருந்து போயிட்டா. இங்க பாரு. ஹலோ, விடுங்கக்கா, அது சரியான பைத்தியமா இருக்கும். ஹல்கா லேசா தலையை அசைச்சிட்டு சரின்னு சொன்னா. அவ கொஞ்சம் கவலையா இருந்தா. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டா. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு.
சூரியன் மறைஞ்சிருச்சு. இப்போ கிராமம் முழுக்க பயங்கரமான இருட்டாயிடுச்சு. பியூஸ் அந்த பழைய டிவியை செட் பண்ணிட்டான். அவன் தரையில் உட்காந்துருந்தான். அப்புறம் அவனுடைய கையில் சாப்பாடு கிண்ணம் ஒன்று இருந்தது. ஆஸ்தாவும் கல்பனாவும் பழைய சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. ஃபியூஸ் டிவியோட நாபை சுற்றினான். ஸ்க்ரீனில் அலையாக ஓட ஆரம்பிச்சது. கருப்பு வெள்ளை அலைகள் இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் மெல்ல மெல்ல அதில் ஒரு ஃபோட்டோ தெரிஞ்சது. இது ஒரு கிரிக்கெட் மைதானம். ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக தெரிஞ்சது. புற்கள்லாம் பச்சை பசேர்னு இல்லை, அப்படியே காஞ்சி போய் வறண்டு போயிருந்தது. பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஜெர்சி போட்டிருந்தாங்க. அதில் பேர் எதுவும் இல்லை. ஆடியன்ஸும் சந்தோஷமாக இல்லை. அவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க, ஏதோ கற்சிலைகளை போல. இது என்ன சேனல்? இந்த கலரையே ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை சிக்னல் குறைவா இருக்கு போல இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இது சென்னை மும்பை மேட்ச் மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஸ்கோர் போர்டை பாருங்களேன், என்ன எழுதிருக்குதுல? ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கிற ஸ்கோர் போர்டில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, விக்கெட் ஈக்குவல் டு வாழ்க்கை. இது ஏதாவது கேமாக இருக்கும், ஏதாவது படத்துக்கான விளம்பரமாக இருக்கும். 3 பேர் இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ந்து போய் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் மேட்ச் வேகமாக ஆரம்பமாச்சு. ஸ்க்ரீனில் ஒரு போலர் ஓடி வந்தான். அவன் பார்க்க ரொம்ப உயரமாக இருக்கான். அப்புறம் அவனோட கேப்போட நிழலில் அவனுடைய முகம் மறைஞ்சு போயிருக்கு. அவன் பாலை வீசினான். பந்தை அடிக்க முடியல. ஸ்டெம்பெல்லாம் காற்றுல பறந்தது. அவுட் அவுட். இது என்ன ஒரு சூப்பரான பால் இது. அப்போதான் கிச்சனில் ஏதோ விழற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் பயந்து போய் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பியூஸ் எழுந்துரு, கிச்சனில் என்ன விழுந்துன்னு பாரு. பியூஸ் கிச்சன் பக்கமாக போனான். அவன் உள்ளே போன உடனே அங்கே என்ன பார்த்தான்னா, தரையில் ஒரு பெரிய மண்பானை விழுந்து உடஞ்சி போயிருந்தது. அங்கே எந்த காற்றும் இல்லை, எந்த பூனையும் இல்லை. ஜன்னல் கதவும் மூடி இருந்தது. அதுக்குள்ளே கல்பனாவும் ஆஸ்தாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது எப்படி தானாவே கீழே விழுந்தது? ஃபியூஸ் கீழே தரையில் பார்த்தா அந்த உடஞ்சி போன பானையோட துண்டுலாம் காட்டினான். அந்த மண்பானை துண்டுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கிரிக்கெட் பால் இருந்தது. அது பழசா அழுக்காவும் ஈரமாகவும் இருந்தது. 3 பேரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆஸ்தா, கல்பனா, அப்புறம் ஃபியூஸ் டார்ச் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. அவங்க வெவ்வேறு திசையில் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க கூட யாராவது விளையாடுறாங்களோ என்னமோன்னு பார்க்க அவங்க நினச்சாங்க. கிராமம் மொத்தமும் அமைதியாக இருந்தது. அங்கே மற்றவங்க வீட்லேயும் எந்த ஒரு வெளிச்சமும் தெரியலை. திடீர்னு ஆஸ்தா பார்த்தா. அப்போ கவிதா அவங்கள நோக்கி ஓடி வந்தா. அவள் அழுதுட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு ஃபியூஸ் அப்புறம் கல்பனாவும் சீக்கிரமாக அங்கே வந்தாங்க. அது ஆரம்பமாயிடுச்சு. என்னோட சித்தப்பா விழுந்துட்டாரு. டிவியில் விக்கெட் விழுந்த உடனே வாசல்ல விழுந்துட்டாரு. அவருடைய உடம்பு கல்லு மாதிரி சில்லுன்னு இருக்கு. என்ன என்ன சொல்ற நீ? டிவிக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. இந்த கிராமத்து ஜனங்க வருஷக்கணக்கா மேட்சுக்கு பந்தயம் வைப்பாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு ஆம்பயரோட தவறான முடிவுனால இந்த கிராமத்தோட பிளேயர் ஆயுஷ் தோத்து போயிட்டான். அவனால கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பந்தயத்துல தோத்துட்டாங்க. மக்களால இந்த தோல்விய ஒத்துக்க முடியல. அப்புறம் அவங்க ஆயுஷ அவனோட வீட்டையே உயிரோட கொளுத்துட்டாங்க. அப்புறம் அவன் அன்னையில இருந்து இங்க அந்த மனிதர்களை கொல்லுவான். கிரிக்கெட் பார்க்கறவங்கள. இதை நான் நம்பவே மாட்டேன். இதெல்லாம் மூட நம்பிக்கை. அப்போதான் வீட்டுக்குள்ள டிவி ஓடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மேட்ச்ல உட்கார்ந்து ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அது சந்தோஷத்தோட சத்தம் இல்லை, ஆனா வேதனை நிறைஞ்ச உண்மையான குரலா இருந்தது.
மறுபடியும் 3 பேரும் அங்கேருந்து ஓடி வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்போ டிவியோட ஸ்கிரீன் பயங்கரமா மின்ன ஆரம்பிச்சது. அதோட வெளிச்சம் வித்தியாசமா பச்சை பச்சேர்னு இருந்தது. ஸ்கிரீன்ல அதே உயரமான பிளேயர் தன்னோட ரன்ல ஆரம்பத்துல நின்றுட்டு இருக்கான். அவன் நேரா முன்னாடி பார்த்துட்டு இருக்கான். ஏதோ அவன் இவங்கள பார்க்குற மாதிரியே இருந்தான். இப்போ ஸ்கோர் போர்டில் என்ன எழுதிருந்ததுன்னா, விக்கெட்ஸ் எடுத்தது 1, அடுத்த குறி வீடு 4. ஆஸ்தாக்கா, நம்ம வீட்டு நம்பர் என்ன? ஆஸ்தா கதவு கிட்ட நின்றுகிட்டு பழைய மர கம்பத்துக்கிட்ட பார்த்தா அங்க துரு பிடிச்ச இரும்பு பிளேட் ஒன்று இருந்தது. அதுல நம்பர் 4ன்னு போட்டிருந்தது. பியூஷ், அந்த டிவி ஆஃப் பண்ணு உடனே. பியூஷ் டிவி கிட்ட போனா அவன் பட்டனை அழுத்தி அழுத்தி பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே நடக்கல. அவன் அந்த பிளக் பாயிண்ட்லேருந்து அந்த பிளக்கையும் பிடுங்கிட்டான். ஆனாலும் டிவி ஓடிக்கிட்டு இருந்தது. ஸ்க்ரீன் ஆஃப் ஆகவே இல்லை. இது கரண்ட் இல்லாமலே ஓடுது, இது எப்படி முடியும்? 3 பேரும் ஒருத்தர் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க. ரூம் திடீர்னு சில்லுன்னு மாற ஆரம்பிச்சது. அவங்களோட சுவாசம் காத்துல மங்களா தெரிய ஆரம்பிச்சது. ஸ்க்ரீன்ல அந்த பிளேயர் ஓட ஆரம்பிச்சான். அவனோட ஒவ்வொரு அடி சத்தமும் அந்த மாதிரி எதிரொலிச்சது. யாரோ அவங்க வீட்டு தரையில சுத்தியலால அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. நாம இதை தடுத்து ஆகணும். அப்படி அடுத்த விக்கெட் விழுந்ததுன்னா அப்புறம் நம்மள யாருமே தப்பிக்க முடியாது. பியூஷ், டிவியை உடைச்சிரு சீக்கிரம். பியூஷ் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்தான். அவன் அதை முழு பலத்தோட டிவியை உடைக்கிறதுக்காக கையை ஓங்கினான். ஆனா பேட் அப்படியே மேலேயே நின்றுடுச்சு. ஏதோ ஒரு தெரியாத சக்தி அவனை பிடிச்சி நிறுத்துற மாதிரி இருந்தது. பியூஷ் முழு முயற்சியை பண்ணான். ஆனா அவனால அந்த பேட்டை அசைக்க கூட முடியல. என்னால இத அசைக்க கூட முடியல, யாரோ என் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. டிவில இருக்கிற அந்த பிளேயர் இப்ப கிரீஸுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அவன் பாலை வீசுறதுக்கு தான் இருக்கான். ஆஸ்தா ரூம்ல நாலாபுரமும் பார்த்தா. அப்போதான் அவளுக்கு அவங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவ அந்த ரூம்ல மூலையில இருக்கிற பழைய அலமாரிய பார்த்தா. கல்பனா, உதவி பண்ணு, அந்த அலமாரிய தர. ஆஸ்தாவும் கல்பனாவும் அலமாரி கிட்ட போனாங்க. அவங்க அந்த அலமாரியோட கதவை திறந்தாங்க. உள்ள பழைய கிரிக்கெட் ட்ராஃபிஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அதுல ஒரு பழைய புத்தகமும் அங்க இருந்தது. ஆஸ்தா அந்த புத்தகத்தை திறந்தா. அது ஒரு டைரி. இந்த மேட்ச் முடியவே இல்லை. 1983ோட ஒரு லோக்கல் மேட்ச். தாத்தா தான் அம்பையரா இருந்தாரு. அவர் தான் தப்பான முடிவை சொன்னாரு. அந்த முடிவுனால தான் அந்த பிளேயரை இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொன்னுட்டாங்க. அந்த பிளேயர் தான் இப்ப திரும்பி வந்திருக்கான். அவன் தன்னோட பழைய தீர்த்துக்கணும்னு நினைக்கிறான். டிவியில் அந்த பால் வீசப்படுது. ஸ்க்ரீன்ல பேட்டிங் பண்றவன் அந்த பாலை அடிச்சு காத்துல மேல தூக்கினான். ஸ்க்ரீன்ல அந்த பால் வானத்துல மேல பறந்துகிட்டு இருக்கு. அப்புறம் காட்சி கீழே நோக்கி வந்தது. இப்ப அந்த கிரவுண்ட் பழைய மாதிரி இல்லை. இப்ப அது ஸ்டேடியம் கிடையாது, அது கிராமத்து கிரவுண்டா மாறிடுச்சு. மேலே இருந்து பந்து ஒரு பிளேயரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த பிளேயர் அந்த பாலை பிடிக்கிறதுக்கு தயாரா நிக்கிறான். அப்படி அவன் கேட்சை பிடிச்சிட்டான்னா விக்கெட் விழுந்துடும். நாம விளையாட்டோட ரூல்ஸை மாற்றணும். தாத்தா என்ன எழுதிருக்காருன்னா, அந்த கேம் எப்போ நிற்கும்னா அம்பையர் தன்னுடைய முடிவை மாற்றணும். ஆனா அம்பையர் எங்க? தாத்தா தான் இறந்துட்டாரு. ஆஸ்தா பியூஷ் கையில இருக்கிற பழைய பேட்டை பார்த்தா அதுல ஒரு சைன் இருக்கு. அது அவங்க தாத்தாவோட சைன். ஆஸ்தா சீக்கிரமா போய் பியூஷோட உறைஞ்சு போன கையில இருக்கிற பேட்டை பிடிச்சா. அந்த பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அவ தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த பேட்டை பிடிச்சி இழுத்தா. அப்புறம் அவ டிவிக்கு முன்னாடி போய் நின்னா. கிரவுண்ட்ல நடந்தது அது ரொம்ப தப்பு. இந்த ஆட்டத்தை நான் தள்ளுபடி பண்றேன். ஸ்க்ரீன்ல அந்த பிளேயர் திடீர்னு நின்றுட்டான். அவன் அப்பதான் திரும்பி பார்த்தான். இப்போ அவனுடைய முகம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அது ஒரு மண்டை ஓடு. அதோட கண்கள் செவந்து போய் மின்னுச்சு. அவனுடைய எலும்பு மாதிரி இருக்கிற அந்த விரலை எடுத்து நேராக ஆஸ்தாவை நோக்கி காட்டினான். விளையாட்டு முடியல, எனக்கு நியாயம் வேணும். விளையாட்டை முடிச்சா தான் நியாயம் கிடைக்கும். உயிரை எடுக்கிறதுனால இல்லை. நான் அம்பையரோட வாரிசு. இதை நான் நோ பால்னு அறிவிக்கிறேன். அசைய ஆரம்பிச்சது. மேலேருந்து தூசி கொட்ட ஆரம்பிச்சது. டிவியோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாச்சு. அவங்க அவங்களோட கண்ணை மூடிக்கிட்டாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. ஆஸ்தா தன்னுடைய கண்களை திறந்தா. இப்போ டிவி ஸ்க்ரீன் காலி ஆயிடுச்சு. அதோட கண்ணாடியும் உடைஞ்சு போச்சு. ரூமில் இருந்த அந்த குளிர்ச்சியும் காணாமல் மறைஞ்சு போச்சு. பியூஸ் தரையில் போய் விழுந்துட்டான். இப்போ அவனால் தன்னோட கையை அசைக்க முடியுது. கல்பனாவும் கவிதாவும் இப்போ நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. என்ன என்ன இது முடிஞ்சு போச்சா? டிவி செத்து போச்சு, நிஜமாவே செத்து போச்சு. கவிதா நேராக ஜன்னல் கிட்ட போனா. அங்கே நிலா வெளிச்சம் தெரிஞ்சது. அப்புறம் புகை மூட்டமும் ரொம்ப தெளிவாயிடுச்சு. அந்த பொண்ணுங்களை அவ திரும்பி பார்த்தா. அப்புறம் லேசா தலையை அசைச்சா. நீங்க அவனை அமைதிப்படுத்திட்டீங்க. இனிமே இந்த கிராமத்தால தூங்க முடியும். 3 பேரும் பெருமூச்சு விட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்து தலையை அசைச்சாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு. கிராமத்தில் சூரியன் உதிச்சது. எல்லாமே மறுபடியும் நார்மலாக அப்புறம் அழகாக இருந்தது. பறவைகள்லாம் சத்தமிட்டுச்சுங்க. ஆஸ்தா, கல்பனா அப்புறம் ஃபியூஸ் அவங்களோட பேக்கை ஜீப்பில் வச்சாங்க. இப்போ அவங்க ஒரு நொடி கூட அங்கே இருக்க விரும்பல. கவிதா வாசல் கிட்ட நின்றுக்கிட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு இருந்தா. உன்னை பார்த்துக்க கவிதா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு டிவியை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காத. நான் எப்பவும் பார்க்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க. கவிதா அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டா. ஆஸ்தாவும் கல்பனாவும் அங்கேயே நின்றுக்கிட்டு அவ போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜீப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பியூஸ் அமைதியாக உட்காந்துருக்கான். அவன் இப்போ தன்னுடைய கிரிக்கெட் ஜெர்சியை போட்டுக்கல. அவன் அதை கார் பின்னாடி டிக்கியில் வச்சுருந்தான். ஆஸ்தாவும் கல்பனாவும் காரில் வந்து உட்காந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. அவங்க கிராமத்தை விட்டு தூரம் போயிட்டுருக்காங்க. பாதை மேடும் பள்ளமாக இருந்தது. தன்னோட பேக்லேருந்து டேப்லெட்டை எடுக்கிறதுக்காக பேக்கில் கையை போட்டான். ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். நேற்று உண்மையிலேயே ஐபிஎல் ஃபைனலில் யார் ஜெயிச்சாங்கன்னு இந்நேரம் நியூஸ் வந்திருக்கோம். ஆஸ்தா அவனை பார்த்தா. அவன்கிட்ட வேண்டான்னு அவ சொல்லணும்னு நினச்சா. ஆனால் அவளுக்கும் அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தது. பியூஸ் டேப்லெட்டை ஆன் பண்ணான். ஸ்க்ரீன் ஒளிர ஆரம்பிச்சது. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணான். மேலே என்ன எழுதியிருந்ததுன்னா, மோசமான கிளைமேட்னால ஃபைனல் மேட்ச் கேன்சல் செய்யப்பட்டது. ஃபியூஸுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கீழே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சான். விசித்திரமா இருக்கு, நேற்று ராத்திரி எங்கேயுமே மேட்ச் நடக்கல, அப்புறம் நாம என்னத்தை பார்த்தோம்? கல்பனா பின்னாடி கதவுல இருந்து வெளியில பார்க்க ஆரம்பிச்சா. வீடு இப்ப ரொம்ப தூரத்துல தெரியுது. அவ இப்ப தன்னுடைய போனை பார்த்தா. அப்பதான் திடீர்னு அவ போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அட, எனக்கு நெட்வொர்க் வந்துருச்சு. எனக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. யாரும் இது? கல்பனா மெசேஜ் ஓப்பன் பண்ணா. அதுல ஒரு வீடியோ ஃபைல் இருந்தது. ஆனா அதை அனுப்பினவங்களோட பேர் எதுவுமே இல்லை. அவ அதை ப்ளே பண்ணா. அந்த வீடியோவில் அவங்க காருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சி தெரிஞ்சது. இப்போ அவங்க எதை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தெரியுது. கேமரா அவங்க பின்னாடி இருக்கு. வீடியோவில் ஒரு லேசான குரல் முணுமுணுக்குது. இது அதே காமெண்டேட்டரோட வாய்ஸ் தான். அதுதான் டிவியில் கேட்கப்பட்டது. அடுத்த ஓவர் இன்னும் பாக்கி இருக்கு. ஃபோன் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கிற வீடியோவில் பின்னாடி சீட்ல இருந்து ஒரு கை மெல்ல மெல்ல மேலே எழுத ஆரம்பிச்சது. அது ஒரு எலும்பு போல உள்ள கை. அந்த கையில் ஒரு கிரிக்கெட் பால் இருந்தது. கல்பனா மெல்ல மெல்ல பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சா.